ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எத்திரியம் பிடிசி வந்து நம்மளுடைய அந்த பாட்டம் ஏரியாவிலேருந்து கரெக்டாக பம்ப் ஆகிட்டுருக்கு. அதாவது ஒரு பாட்டம் ஏரியா சொல்லியிருந்தேன், அடிக்கடி சொல்லியிருந்தேன் எத்திரியம் பிடிசிக்கும். ஸோ அந்த ஏரியாவிலேருந்து பம்ப் ஆகிட்டுருக்கு மார்க்கெட்டு. ஸோ இதனுடைய ஃபர்தர் அப்டேட் பார்க்கலாம். ஃபர்தராக மார்க்கெட்டு ஏதாவது புல் பேக் வருதா, இல்லை மார்க்கெட் நல்லா பம்ப் ஆகுதான்ட்டு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம போடுற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய பேர் வந்து டெலகிராமில் நான் போட்டுட்ருக்கேன். வாங்க நம்ம டாபிக் போகலாம். ஃபஸ்ட்டு பிடிசி பார்க்கலாம். பிடிசி பார்த்தீங்கன்னா 93 கிட்டத்தட்ட 94 வந்திருக்கு. ஓகேவா? ஓகே, 94,000 வந்து ரீச் ஆயிடுச்சு பிடிசி. ஓகே, இந்த 94,000 வந்து என்ன ஏரியா அப்படின்னா, இது ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியா. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஏன்னா ஆல்ரெடி வந்து ஒரு ரெசிஸ்டன்ட்லேருந்து தான் ப்ரைஸு ட்ராப் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் கண்டினியூஸாக என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல நான் சொல்லியிருந்திருப்பேன், பிடிசி வந்து ஒரு புல் பேக்கு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. புல் பேக் வந்துட்டு அதுக்கப்புறம் போகும். அதே மாதிரி வந்து புல் பேக் வந்துட்டு மறுபடியும் பம்ப் ஆகிட்டு, சரிங்களா? ஓகே, இப்போ வந்து இதனுடைய டெக்னிக் அனலைஸ் என்ன அப்படின்னா, பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டண்ட் கிட்ட ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஏன்னா ஆல்ரெடி ஒரு ரெசிஸ்டண்டில் ரிஜெக்ட் ஆகிட்டு தான் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10% புல் பேக் நடந்திருக்கு. பார்த்தீங்களா? ஸோ பிடிசி வந்து இந்த ரெசிஸ்டன்ட் 94,000 ரெசிஸ்டண்டில் ரிஜெக்ட் ஆகிட்டு தான் 10% புல் பேக் வந்திருக்கு. ஸோ மறுபடியும் அந்த புல் பேக்கு 10% புல் பேக்கு நோ சான்ஸ். நான் என்ன பார்க்குறேன்னா, இங்கே வந்து ரிவர்சல் சிக்னல் எனக்கு கொடுத்தது, இங்கே எந்த ரிவர்சல் சிக்னலும் எனக்கு இல்லை. ஓகேவா? அதாவது இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்கா? ஸோ இந்த ரெசிஸ்டன்ட் வந்து 90,000. இந்த 90,000 ஏரியா வந்து பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா சூப்பராக பிரேக் அவுட் பண்ணியிருக்கு மார்க்கெட்டு. ஸோ இங்கே வந்து ரிஜெக்ஷன் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து எந்த ஒரு இதுவே இல்லை, சரிங்களா? அதுன்னா எந்த ஒரு சிக்னலும் இல்லை கீழே வர்றதுக்கு எனக்கு இங்கே கொடுக்கல. இதெல்லாம் பக்கா புல்லிஷாக மார்க்கெட் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த ஏரியா போவோம். எந்த ஏரியானா 98,000 ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே ஏதாவது ரிஜெக்ஷன் வந்தால் நமக்கு ஒரு சின்ன புல் பேக் வரலாம். அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த 106 இந்த ஏரியாவுக்கு போயிடுங்க. ஓகேவா? என்னோட டார்கெட் வந்து நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன், பிடிசியில் இந்த 106 வந்து போகும். ஓகேவா? ஸோ பிடிசி வந்து இந்த 106 போகும். இந்த 106 போகிற வரையும் ஆல்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆல்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாதான்ட்டு நம்ம வந்து பிடிசி வச்சு தான் முடிவு பண்ண முடியும். ஏன்னா இங்கே வந்து நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பிடிசி வந்து இந்த லெவலில் இருக்கும் போதே ஆல்ட்லாம் செம்ம கிராஷ் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இந்த லெவல்னால் இந்த லெவலில் இருக்குது. இப்போ ஒரு கிராஷ் வந்துச்சு பார்த்தீங்களா, அக்டோபர் 10. ஸோ இந்த கிராஷில் ஆல்ட்டு காயின்லாம் செம்மையான கீழே ஒரே நாள் கீழே தூக்கின்னு போனோம், ஒரே நைட்டில். ஆக்சுவலாக ஒரே 15 கேண்டலில் கீழே தூக்கின்னு போனோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட்டெல்லாம் வந்து ரிவர்சலுக்கு நல்ல ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரக்சராக தான் நம்ம கொடுத்துருந்தோம் அடுத்த வாரத்துக்குள்ளெல்லாம். ஆனால் பிடிசி மட்டும்தான் பேரிஷில் இருந்தால். அதான் நான் ஆல்ரெடி சொல்லணும் வந்திருந்தேன் டெலகிராமில், ஆல்ட்டெல்லாம் புல்லிஷாக இருக்குது, பிடிசி மட்டும் பேரிஷாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் வந்தது அந்த ரீசன். ஆனால் பிடிசி பேரிஷாக இருக்குன்னு சொல்லணும் வந்தேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி பிடிசி வந்து பேரிஷ் தான் வந்துச்சு. ஓகேவா? ஆனால் ஆல்ட் வந்து ஏன் புல்லிஷாக இருக்குது, புல்லிஷ் போகலை அப்படின்னா பிடிசி தான் ஃபாலோ பண்ணுற மார்க்கெட். ஏன்னா பிடிசி தான் காட் ஆஃப் த கிரிப்டோ. ஓகேவா? அதனால் பிடிசி ஃபாலோ பண்ணுறதுனால ஆல்ட் வந்து பர்ஃபார்ம் பண்ணல. இப்போ என்ன பண்ணுதுன்னா, பிடிசி வந்து இந்த இடத்துல பாட்டம் கிரியேட் பண்ணிவிட்டு அடுத்த லெவல் பிடிசி வந்து இந்த ஏரியாவுக்கு வந்து போயின்னு இருக்குது. அதாவது 1,07,000 6,000. ஸோ இந்த ஏரியாவுக்கு போயிட்டு இருக்கிறதுனால ஆல்ட் வந்து பிடிசி ரிவர்சல் வந்ததுனால ஆல்ட் வந்து இங்கே ரிவர்சல் நமக்கு நடக்குது, பம்பு நடக்குது. சரியா? ஸோ இப்போ வந்து என்னன்னா, இங்கே பிடிசியும் புல்லிஷ் தான் இருக்குது, ஆல்ட்டும் புல்லிஷ் தான் இருக்குது. ஆல்ட் அப்போவே புல்லிஷாக இருந்தது, ஆனால் பிடிசி புல்லிஷாக மாறல. ஆனால் பட் இப்போ பிடிசி புல்லிஷ் ஆகிட்டு, ஆல்ட்டும் புல்லிஷ் ஆகிட்டு, எத்திரியும் புல்லிஷ் ஆகிட்டு, எவ்ரிதிங் புல்லிஷாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து பிடிசி வந்து மேலே தான் போகும். 1,00,000 தாண்டும். 1,00,000 தாண்டினதுக்கப்புறம் அந்த 1,06,000 7,000 அந்த ஏரியாவுக்கு போகும் பிடிசி. ஸோ அந்த ஏரியாவுக்கு போனதுக்கப்புறம் தான் அடுத்த நம்ம அனலைஸை நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ அடுத்ததுக்கப்புறம் அடுத்து மேலே போதா இல்லை அடுத்து கீழே போதா அப்படின்றது நம்ம சொல்ல முடியும்.
ஆக்சுவலாக வந்து இங்கே ஒரு சினாரி இருக்குது, நான் சொல்கிறேன் அப்கமிங் வீடியோவில். இந்த வீடியோவில் சொல்கிறேன், அப்கமிங் வீடியோவில் என்ன டீட்டெயிலாக சொல்கிறேன். என்ன சினாரி அப்படின்னா, பிடிசி வந்து இந்த 1,07,000 6,000 வரையும் போகும், ஓகேவா. ஸோ ஆனால் இந்த இடத்துல நான் சொல்லிட்டேன் 1 லட்சம் இங்கேருந்து புல் பேக் வரும்போது சொல்லிட்டேன், இங்கேருந்து மறுபடியும் போகும்னு சொன்னேன். அதே மாதிரி தான் போகுது. மறுபடியும் இங்கேருந்து நான் 1,07,000 தான் சொல்கிறேன். ஸோ அதுவும் போகும், ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பிடிசி எங்கே போகுதுன்றது இங்கே வந்ததுக்கப்புறம் சொல்ல முடியும். ஆனால் இங்கே ஒரு சினாரியை சொல்கிறேன் பாருங்கள். பிடிசி வந்து இந்த 1,07,000 ரிவர்ஸ் எடுத்து மறுபடியும் கீழே வர மாதிரி இருந்தால் அடுத்த ஒரு பேரிஷ் கண்டிஷன் கண்டினியூ ஆகும், ஓகேவா. அப்படி இல்லை அப்படின்னா இந்த 1,07,000 6,000 ப்ரைஸ் வந்து அப்படியே மேலே போயிட்டு இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏற்கனவே பிடிசி வச்ச ஒரு ஹை 1,25,000 6,000. ஸோ இந்த 1,26,000 வந்து பிடிசி பிரேக் அவுட் பண்ணுதுன்னு வைங்க. பிரேக் அவுட்லாம் இல்லை, அது கிட்ட இப்படி போனாலே ஓகே தான், அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஈக்குவலாக இப்படி போனாலே ஓகே தான். பிடிசி வந்து அகைன் நோ டம்ப்பு, சரிங்களா. நோ டம்ப்னா அகைன் வந்து இந்த லோலாம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஆக்சுவலாக இது வந்து ஒரு அனதர் ஹை போயிட்டுனாலே பிடிசி அதுக்கப்புறம் பிடிசி வந்து ஒரு பெரிய பம்பு தான் இருக்கும் தவிர கீழே வரதுக்கு வாய்ப்பு இல்லை, சரிங்களா. மேக்ஸிமம் இப்போ உள்ள சினாரியை வச்சு சொல்கிறேன். ஆல் டைம் ஹை மறுபடியும் போயிட்டுனா பிடிசி வந்து இந்த பேர் மார்க்கெட்டு அந்த ஆல்விங் மார்க்கெட்டு அதெல்லாம் கிடையாது. அந்த சைக்கிள்லாம் அந்த மறந்துட வேண்டியதான், ஓகேவா. அதுக்கு பாட்டா அது பாட்டுக்கு போயிடும், மேலே போகும். ஆனால் இந்த 1,07,000 6,000 ஏரியாவிலேருந்து கீழே நமக்கு ரிவர்ஸில் ஏதாவது கொடுத்தா மட்டும்தான் பிடிசி வந்து பேரிஷ் கண்டிஷன் போகும், பேர் மார்க்கெட் போகும், ஓகேவா. ஸோ அதுதான் இங்கே உள்ள கண்டிஷன். பட் இப்போதைக்கு கரண்ட் சினாரியோ மார்க்கெட் வந்து பம்பு தான், ஓகேவா, மேலே தான் போகும். அது டேட்லாம் நம்ம சொல்ல முடியாது எப்போ வந்து ரிவர்ஸ்லாம் ஆகும்னா அப்படிலாம். ஸோ அதுதான் நம்ம ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன் அதெல்லாம், ஓகேவா. அது கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிச்சிடுவேன். ஏன்னா எந்த சொல்யூஷன் இல்லாத எந்த இதுவும் கிடையாது, அதனால் அதுவும் நம்ம கண்டுபிடிச்சிருவேன். அதுதான் போயிட்டுருக்கு ரிசர்ச்சு. டேட்டு எப்படி பண்ணுறது, டேட் ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் வந்து ஒரு சில இடத்துல வந்து அது சேஞ்ச் ஆகுது, அது இன்னும் வந்து டாட் கனெக்ட் பண்ணி நிறையா கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் அந்த ரிசர்ச்சும் போயிட்டுருக்கு. அதே மாதிரி ப்ராஜெக்ட் ரிசர்ச்சும் நிறைய போயிட்டுருக்கு, ஓகேவா. ஓகே, இது வந்து பிடிசி அனலைஸ் நான் இப்போ சொல்லியிருக்கேன். எத்திரியமும் அப்படி தான். எத்திரியமும் உங்களுக்கு வந்து இந்த 3 lakhs இந்த 3,400 போகும். அடுத்தது வந்து 3,600. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே மேலே வந்து நமக்கு லிக்விடேஷன் ஏரியா தான் நிறையா இருக்குது, ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே ஒன்று இருக்குது. ஸோ ஹை அப்படியே மேலே வந்து லிக்விடேஷன் ஏரியா போயினே இருக்குது எத்திரியமுக்கு. எத்திரியமுக்கு கீழே எதுவுமே இல்லைங்க, ஓகேவா. எத்திரியமுக்கு இங்கே ஏதாவது ரிவர்ஸில் வந்து அது அப்புறம் கீழே அது சிக்னல் கொடுத்தா தான் கீழே வரும். ஆனால் மேலே தான் நிறையா போகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு மேலே தான் இருக்குது எத்திரியமுக்கு, சரியா. அதனால் பிடிசியும் வந்து இந்த 1,07,000 வரையும் போகும். அதுக்கப்புறம் அந்த கண்டிஷன் சினாரி நான் சொல்லிட்டேன், ஓகே. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ட்ரேடிங் இப்போது நான் இவங்க பம்பு நடக்குதுன்னு சொல்கிறேன்ல. ஸோ இந்த மாதிரி பம்பு எதாவது நடக்கும்போது ஃப்யூச்சர் ட்ரேடு சிக்னல் ஏதாவது வேணும் அப்படின்னா நான் வந்து அந்த ப்ரீமியம் குரூப் வச்சுருக்கேன். அந்த ப்ரீமியம் குரூப்பில் நான் போட்டுட்டு தான் இருக்கேன் எல்லாமே. கண்டினியூஸாக 2 ஸ்டாப் லாஸ் ஹிட்டு தான், மற்றபடி எல்லாமே ப்ராஃபிட் தான். இல்லைனா ப்ராஃபிட்டு ஸ்டாப் லாஸ் இல்லாமல் க்ளோஸ் பண்ண சொல்லிடுவேன், லாஸ் ப்ராஃபிட் இல்லாமல் க்ளோஸ் பண்ண சொல்லிடுவேன். நிறைய அக்யூரசி, ஹை அக்யூரசி கொடுத்துட்ருக்கேன். ஓகே, எங்கே என்ட்ரி எடுக்கலாம்னா நம்ம அந்த ப்ரீமியம் குரூப்பில் கொடுப்பேன், சரிங்களா. ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ப்ராஜெக்ட்டு இன்ஃபர்மேஷனு நான் தான் ப்ராஜெக்ட் வந்து நான் டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறது வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனால் அது உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணலாம், கனெக்ட் பண்ணி என்னை கேட்கலாம், சரியா. ப்ராஜெக்ட்டு பட்டு ரீசெண்டாக கூட ஒரு ப்ராஜெக்ட் பற்றி சொல்லியிருக்கேன், டெலகிராமில் பாருங்கள், ஓகேவா. ஸோ இனிமேல் வந்து கசாமசாக ப்ராஜெக்ட்லாம் வந்து சொல்கிறதுக்கு இல்லை, ஓகேவா. 1 இல்லை 2 ஸ்ட்ராங், அவ்வளோதான். ஆனால் நான் ஹோல்டு பண்ணுவேன், பட் பப்ளிக்கில் சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு எது இன்ஃபர்மேஷன் வேணும்னா ப்ரீமியம் குரூப்பில் சொல்லுவேன், ப்ரீமியம் குரூப்பில் சொல்லுவேன். ஆல்ரெடி போட்டிருக்கேன், சரிங்களா, பார்க்கலாம் நீங்கள். ஓகே ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இந்த நாலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஓன் நாலேஜ் வச்சு ட்ரேட் பண்ணுறது, இன்வெஸ்ட் பண்ணுறதை முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு, உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.